श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्. சுவாமி ஸ்ரீ கூரத்தாழ்வான் ஸ்ரீ வரதராஜஸ்தவத்தில் ஆச்சரியமா வரதனை அனுபவித்து கொண்டு வருகிறார். ஸ்வரூபம், ரூபம், சௌந்தரியம், லாவண்யம் எல்லாவற்றையும் ஒரு சேர ஒவ்வொரு ஸ்லோகமா அனுபவித்த ஆழங்கால் பட்டு அதில் ஈழ்கிறார். அதுவும் போன ஸ்லோகத்துல அந்த தேவப்பெருமாளே உன் திருத்தோள்கள் எவ்வளவு பெரிய இன்பம் நுகர்ந்தன அப்படின்னு தெரிவித்தவர். அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் இப்போ இந்த ஸ்லோகத்தில் 43வது ஸ்லோகத்தில் தெரிவிக்கப் போகிறார். அதுல அந்த அந்த திருத்தோள்கள் எத்தனை விதமான இன்பம் கிடைச்சது அதுக்கு அப்படின்னு, இப்போ பலவிதமான இன்பங்கள் கிடைத்தது அப்படின்னு அனுபவிக்க போகிறார். ஆஸ்லேஷே வரத புஜாஸ்தவேந்திராயாக கோபீனாம் அபிமரதரா சபந்தனேவா கோபீனாம் அபிமத ராசபந்தனேவா பந்தேவா முதமதிகாம் யசோதயாஹோ சம்பிராப்தா ஸ்தவ நவநீத மோஷதோஷாத். ஹே வரதா, உனது இந்த திருத்தோள்கள் இப்படி அற்புதமான ஒரு சேவை சாதிக்கிறதே, அந்த திருத்தோள்கள் எதில் பெரிய இன்பம் நுகர்ந்தன என்று ஆச்சரியத்துடன் கேள்வி கேட்கிறார் திருத்தோள்களை பற்றி. பிராட்டி உன்னை ஆறத் தழுவும் போது நீ மகிழ்ச்சி எய்தினாயா, இல்ல அந்த ஆயர் சிறுமிகள் உன்னோடு ராசலீலை ஆடினாலே, குறவை கூத்து ஆடினாலே, சுற்றி நின்னுண்டு அப்ப அவர்களுடன் தழுவி ரசித்தாயோ அந்த தோள்களால், அல்லது நீ வெண்ணெய் திருடின போது குற்றம் கூறி யசோதையால் கட்டப்பட்டதே அந்த தோள்கள், அந்த சமயத்திலே நீ அதிகமான ஆனந்தம் அடைந்து நின்றாயா? கேட்கிறேன் சொல் என்கிறார் சுவாமி. உனது திருத்தோள்கள் இப்படி அற்புதமான ஒரு சேவை சாதிக்கிறது, இது அதுல எந்த இடத்துல உனக்கு அந்த தோள்களினால் அதிக அன்பு, அதிக ஆனந்தம், எல்லாவற்றையும் விட மிக பெரிதாக ஆனந்தித்தது எந்த பிரகரணத்தில், எந்த நிலையில்? உனது திவ்ய மகிழ்ச்சியான இந்திரா ஸ்ரீ மகாலட்சுமி உன்னை கட்டி தழுவி கொண்ட போதா, இல்லை 16,000 தேவிமார் பார்த்திருப்பேன்னு அந்த கோபியர்கள் ராச மண்டலம் அமைத்து நீ அவர்களோடு ராசக்கிரீடை பண்ணும்போது அவர்கள் உனது திருக்கழுத்தை தமது புஜங்களால் தழுவிக்கொண்ட அந்த சமயத்திலா? உன் தாய் யசோதை உன் பாலப்பருவத்தில் நீ வீடு வீடாய் சென்று வெண்ணெய், பால், தயிர், மோர் என்று பலவற்றை திருடியதை ஆட்சியர்கள் குலமகளிர்கள் கையும் களவுமாய் உன்னை கண்டுபிடித்து தன்னிடம் முறையிட்ட போது யசோதையிடம் கண்ணினுன் சிறு தாம்பினால் உன்னை கட்டுண்ண பண்ணியினாலே கட்டி போட்டாலே, அந்த இடத்தில அந்த பிரகரணத்தில இவை எல்லாமே ஆத்மானுராகத்தின் உச்சகட்ட வெளிப்பாடுகள். அதாவது ஆத்மாவினால் காதல் புரிதல், ஆத்மாவினால் ஒன்றுபடுதல், உச்சகட்ட வெளிப்பாடுகள். தங்கள் சர்வஸ்வத்தையும் தியாகம் பண்ணி தம்மோடு மட்டுமே அந்த கண்ணன் உள்ளதாக எண்ணிய கோபிகளின் ஆத்மார்த்த பக்தி, கண்ணனையே வேண்டி அந்த வேண்டுதலாலேயே அவனை கட்டின யசோதையின் வாத்சல்யம், அகலகில்லேன் இறையுமென்று இருக்கும் அந்த பிராட்டியின் ஒரு அவளை விட்டு அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றியதும் வந்து அவனை கட்டிண்டாளே அது. இப்படி எதை சொல்லுவது? ஒண்ணுக்கு ஒண்ணு சளைத்தவர்கள் கிடையாது என்று அவர் ஆச்சரியமாக அனுபவிக்கும் ஆழ்வானுடைய திருவுள்ளம். ஆழ்வானுக்கு அதே அளவு திருவுள்ளம் இருந்திருக்கு என்பதை நமக்கு புரிஞ்சு கொள்ளணும். இவ்வளவு அவர் ஆழங்கால்பட்டு அனுபவிக்கிறார்னா அவருக்கு அதே அளவு அந்த பிரீத்தி அந்த கண்ணனுடைய தோல்ல இருக்கு அப்படின்றது அர்த்தம்.
ஆஸ்லேஷே வரதபுஜாஸ்தவேந்திராயாக கோபீனாம் அபிமதராச பந்தனேவா பந்தேவா முதமதிகாம் யசோதயாஹோ சம்பிராப்தாஸ்தவ நவநீத மோஷதோஷாத். அதாவது வரதா, வரம் தரும் தெய்வப்பெருமாளே, தவ புஜாக தேவரீருடைய திருத்தோள்கள், தவ இந்திராயாக உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பாகிய உன் அன்பேயோன்னு பெருந்தேவி தாயாரின் ஆஸ்லேஷே தழுவதில்னாலா, அவள் தழுவின போதா, வா அல்லது கோபீனாம் அபிமத ராச பந்தனே அல்லது அந்த ஆயர் சிறுமியர்கள் கோபிகள் அபிமத மிகவும் விருப்பமான ராசபந்தனை திருக்குறவை கூத்தாடினேயா அதிலேயா, ஆஹோ அல்லது நவநீத மோஷ வெண்ணெய் களவு கண்ட தோஷாத் குற்றத்தினால், யசோதயா பந்தேவா தாயான யசோதையால் பந்தம் பண்ணி அதாவது கட்டுண்ண பண்ணிய பெருமாளா பண்ணின போதா, அதிகாம் முதம் சம்பிராப்தாக இதில் உனக்கு எது பெருமகிழ்வை அடைந்தன சொல். அதே கீழே சொன்ன மாதிரி அந்த திருத்தோள்களை 3 நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டு சொன்னார். மலை அந்த கடல் போல இருக்கும் 4 தோள்கள், 4 திசைகள் போல இருக்கும் 4 தோள்கள். அப்படி அதை ஆச்சரியமா அங்க அனுபவித்தவர் இங்க அந்த தோள்கள் எந்த சமயத்துல ஆனந்தித்ததுன்னு 3 விஷயத்தை அனுபவிக்கிறார். எம்பெருமான் அமுதினில் வரும் பெண் அமுதை அடைய கடலை கடைந்தான் கூர்மாவதாரத்துல. அது வீண் போகல. அவளுக்கெல்லாம் அமுது கிடைச்சாலும் இவனுக்கு பெண் அமுது கிடைச்சது. பிராட்டி கடலிலிருந்து தோன்றினாள். மற்றைய பொருட்களை தலைக்கு ஒன்றாய் ஒவ்வொரு தேவர்களும் கூறு போட்டு எடுத்துக்கொண்டு விட்டனர். அப்சரசிகள் ஆவிர்பவிக்க அவர்களை யாவரும் பொதுவில் கொண்டது போல இந்த நப்பின்னை பிராட்டி மகாலட்சுமி பிராட்டி வெளியில வந்ததும், ஓ யார் கூறு இவள் என்று நாக்கு நீள கழுத்தை நீட்டி தேவர்கள் நோக்கினார்களாம். சிறிதும் அவர்களை லட்சியம் செய்யாமல் அவர்களை அனாதரித்து விலக்கி எம்பெருமானை தாமாகவே ஸ்வயம் ஆலிங்கனம் பண்ணி அணைத்து கொண்டு அவன் திருமார்பில் ஏறி அமர்ந்து அருளினாள் மகாலட்சுமி. இதை பராசர மகரிஷி சொல்றார். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே. பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வஸ்வஸ்தலம் ஹரேஹே. விஷ்ணு புராணத்துல பஷ்யதாம் சர்வதேவானாம் எல்லா தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த திருமார்பில் ஏறி அமர்ந்து அருளினாள். யயௌ வஸ்வஸ்தலம் ஹரேஹே. இங்க ஷஷ்டி ஜானாதரே என்று, அதாவது தாமாகவே பிராட்டி அணைத்து கொண்ட போது தேவரீருக்கு ஆனந்தம் அதிகமா, அல்லது ஆயர் சிறுமியருடன் யமுனைத்துறையில் சரச்சந்திரிகை அந்த சரச்சந்திரன் அந்த மழைக்கால சந்திரனுடைய ஒளி பரவிய அந்த நேரத்தில் குறவை கூத்தாடினரே அப்போது மகிழ்வு அதிகமா, ஒருவேளை ஒருபோது அணைவதை விட பல குமரிகளை ஒரே நேரத்தில் அணைதல் பல உருவு கொண்டு மிக மகிழ்வா இருக்கலாம் என்ற கருத்தில் இப்படி அருளினாரோ ஆழ்வான், அல்லது ஆஸ்ரித வத்சலனான உம்மை வெண்ணெய் களவு கொண்டதற்காக அந்த எப்படியும் கயிற்றால் கட்டியே தீருவது என்று எண்ணி கட்ட முயன்று 3 முழமும் ஒரு கற்று 30 முழமும் ஒரு சுற்று என்று 3 முழம் கயிறு எடுத்து வந்தாலும் ஒரு சுற்று தான் வருது, அதுக்கு கம்மியா இருக்கு இடுப்பை விட. 30 முழம் கொண்டு வந்தாலும் அந்த ஒரு சுற்று தான் வருது, கொஞ்சம் கம்மியா இருக்கு என்று பழமொழி ஏற்பட காரணமான நிகழ்ச்சியான கன்னி குறுங்கயிற்றால் யசோதையை கொண்டு கட்டுண்ண பண்ணிய அந்த பெரும் மாயன் அவளது ஆற்றாமைக்கு இறங்கி கடைசியில விதேயனான நிலையில் உமது மகிழ்வு அப்பொழுது அதிகமானதா? எங்க அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாளே அப்படின்ட்டு கடைசியில ஒத்துண்டாரா அவர் கட்டுண்ண பண்ண. தேவரீரே இதை விளக்கி அருள வேண்டும் என்கிறார். இதற்கு விளக்கம் அருள்வதைப் போல் முதல் பாதத்தில் பிராட்டியின் அணைப்பை அடைய எம்பெருமான் பட்ட பாடுகள் யாவற்றையும் குணரத்ன கோஷத்துல ஸ்ரீ பராசர பட்டர் தெரிவிக்கிறார். இது அத்தனையும் அவன் கஷ்டப்பட்டிருக்கான். 54வது ஸ்லோகத்துல அதிசயித்தவான் அப்படின்னு, அதிசயித்தவான் அப்திம் நாதோ மமந்த பபந்ததம் ஹரதர நுசௌ வல்லீபஜ்ஜம் பமஞ்ச சே மைதிலி அபிதசமுகீம் லூத்வா ரக்ஷஹ கபந்த மனர்த்தயத் கிமிச்சன பதிஹி கர்த்தா த்வச்சாசு
மனோரதா என்று ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 54வது ஸ்லோகத்தில் பட்டர் அனுசந்திப்பதை, அப்படி ஆச்சரியமாக அருளினதை, இதை முதலில் எடுத்தது, இதை தான் எடுக்கிறார் அவர். 14,000 ராட்சசர்களை கொன்று குவித்ததற்கு கூலியாய் ஸ்ரீ சீதா பிராட்டி யாரின் திருவணைப்பையன்றோ சரணாகத வத்சலன், அந்த அணைப்பு பிராட்டியாரின் திரு அணைப்பு. அந்த சீதா பிராட்டி அந்த அரக்கர்கள் 14,000 ராட்சசர்களை கொன்று வந்ததும் அதற்கு கூலி போல போய் அணைச்சுண்டாளாம். அந்த சீதா பிராட்டியாரின் திரு அணைப்பையன்றோ சரணாகத வத்சலன் பெற்றான். குறவை கூத்தாடியது, அதில் பலருடன் ஒரே நேரத்தில் கூடியது குறவை கூத்தின் இலக்கணம்னு அதிமானுஷஸ்தவத்திலையும் சுந்தரபாகுஸ்தவத்திலையும் ரொம்ப ஆச்சரியமா அனுபவிக்கிறார் ஆழ்வான். வெண்ணெய் களவு கொண்டால் தாய் கட்டாயம் கோபிப்பாள், கயிற்றால் தம்மை கட்டுவாள் என்று அவருக்கு தெரியும். முன்கூட்டியே எண்ணி கண்ணில் பட்ட கயிறுகளை, தாம்பு, தும்பு, மண்டை கயிறு, கால் கயிறு, பால் கறக்கும் போது பசுவின் பின் கால்களை அணைக்கும் கயிறு, உரி, கடைக்கயிறு, பிணைக்கயிறு மற்றும் யாவற்றையும் துண்டு துண்டாய் முடிச்சு போட்டு இணைக்கவும் முடியாதபடி கத்தரித்து வைத்துவிட்டு தயிர், பால், வெண்ணெய் களவு கொண்டானாம் பெருமாள். கட்ட முனைந்த யசோதைக்கு ஒரு கயிறு கூட வாக அமையல, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டான். அழுகை வரும்படி அவள் நொந்து போய் எப்படியும் கட்டியே தீருவேன் என்ற உறுதியுடன் அவள் புடவை தலைப்பை கூட கிழித்து இவனை கட்ட முற்பட்ட போது, அம்மாவை இனி அழ வைப்பது தர்மமில்லை, இவள் நம்மை கட்டி மகிழட்டும் என்று திருவுள்ளப்பட்டு கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அல்லவா நீ, என் அப்பனே, அப்போதுதான் உனக்கு அதிக மகிழ்வு இருந்திருக்கும் என்று ஆழ்வான் வினவுகிறார். ஆக முன்னிரண்டும் தமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் 1000 சிறுமிகளுக்குமே அமைந்த புருஷார்த்தம். கடைசியில் கூறியது தாய் அன்புடன் கட்டி, அதனால் அப்புறம் வரப்போறது ஸ்லோகத்துல அதை கூறப்போவதை போல் தாமோதரன் என்று பெயர் வாங்க காரணமாய் அமைந்து இன்றளவும் திருமேனியில் அந்த தழும்பாய் அமைந்த சௌஷீல்ய தடயமானதால் இதுதான் எம்பிரான் உகந்தது போலாகும் என்பது இங்கு துவனி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வான் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.